Praise God. God is saying unto you, whoever believeth on God shall not be ashamed. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டமான பாதையில போய் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விரோதனையை, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் கடந்தே போகல, என் வாழ்க்கையே முடிஞ்சிட இருக்கு, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னை பழி தீக்கணும்னு நினைக்கிறாங்க, என் முகத்தை வெட்கப்பட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்னால் முடியல, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னு என்னால் தெரியல, நான் பொறுத்து பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நாமத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்கள் முகங்கள் அவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி அவர் நாமத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்து, இந்த ஆண்டவர் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன், இந்த நாமத்தின் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன், அதனால என்னுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிற மாதிரி ஆண்டவர் நான் விசுவாசமாக இருக்கிறேன், ஆனாலும் அவர் என்னை ரட்சிப்பாரா இல்லையா எனக்கு தெரியல, அவர் என்னை காப்பாற்றுவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கைவிடுற மாதிரி இருக்குது, ஆண்டவர் இருக்காரா இல்லையானே சில நேரம் எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுதா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே தங்களுடைய வேதனைகளையும் தங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து ஆண்டவரை சந்தேகப்படுவாங்க. ஆமென். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். சந்தேகப்பட்டு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கு. இன்றைக்கு நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கேன், ஆண்டவர் நம்புறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு, ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான், அவர் தான் என் கடவுள், அவர் தான் என் ஆண்டவர், இதெல்லாம் நீங்க சொல்லியும் கூட நீங்க அடிக்கடி ஆண்டவரை டெஸ்ட் பண்ற மாதிரி, இல்லை ஆண்டவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு நடக்க போகுது, ஆண்டவர் இனிமேலாம் என் உயர்த்த போறாரு, இனிமேலாம் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி சோர்வுனால ஆண்டவர் மேலேயே நீங்க பழி சாடுறவங்களா காணப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதான் நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், ஏன் என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகுதுன்னா, ஆண்டவர் நம்பி இருந்தும் ஏன் எனக்கு இது கிடைக்கல, ஆண்டவர் நம்பி இருந்தும் ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா ஆண்டவர் மேல 100% நீங்க விசுவாசமா இல்லைன்னு அர்த்தம். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க 100% ஆண்டவர் நம்பும் போது மாத்திரம்தான் 100% ஆஃப் பிளெஸிங், ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் மேல நீங்க 100% பிளெஸிங் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய 100% பிளெஸிங் உங்க வாழ்க்கையில நிலைக்கும். ஆண்டவரோட வராத எதுவுமே உங்க வாழ்க்கையில நிலைக்காது. அதனால நீங்க பிளெஸிங்கை வாங்கிட்டு ஆண்டவர் விட்டுறக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் முதலாவது ஃபவுண்டேஷன் எங்க போடுறாரு அப்படின்னா, அவர் மேல இருக்கிறதான நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் நீங்கள் உறுதியா இருக்கும்படி அவர் ஃபவுண்டேஷன் போடுறார். கர்த்தரை நம்புங்க, உங்க முகம் வைக்கப்பட்டு போடுறார். ஆமென்.